விமான விபத்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல கிட்டத்தட்ட இது வரைக்கும் 200 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி செய்தி பார்த்தோம். அதுக்கு வந்துட்டு எங்களுடைய புதுக்கோட்டை தமிழக நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை தப்பாட்ட கலைஞர்கள், கரகாட்ட கலைஞர்கள், மேடை மெல்லிசை கலைஞர்கள், திரையிசையில் ஆடக்கூடிய சகோதர சகோதரிகள் சார்பாக, குறிப்பாக எங்களுடைய தமிழக நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் சார்பாக இருக்கக்கூடிய அத்துணை கலைஞர்கள் சார்பாக இந்த நேரத்துல உங்க எல்லாருக்கும் நாங்க கண்ணீரஞ்சலி செலுத்துகிறோம். நீங்க எதுவும் தவறா நினைக்கல அப்படின்னா ஒரு அரை நிமிடம் மட்டும் அனைவரும் எழுந்து நின்று எங்களுக்காக இந்த மௌன அஞ்சலி செலுத்துமாறு ஒரு அரை நிமிடம் எங்களுக்காக காவல்துறை அதிகாரிகள் மேடைக்கு வருகிறால் சிறப்பாக இருக்கும். ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த கண்ணீரஞ்சலி செலுத்துற காவல்துறை அதிகாரிகள் மேல வர முடியுமா சார்? சாரி, மேடைக்கு வந்து எங்களோடு இந்த அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டோம். தவிர்க்கவே முடியல, ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. இந்த பிளைட்ல ஒரு அம்மா, அப்பா, ஒரு சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் இந்த மேடை செய்யறோம்னா, நான் ஒரு சமூக ஆர்வலர். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 11 ஏழை குடும்பங்களுக்கு ஒரு புதிய வீடை கட்டி கொடுத்துருக்கிறேன். சாமி வந்துருச்சு. அதனால ஒரு அரை நிமிடம் அனைவரும் கண்களை இமைகளை மூடி மௌனஞ்சலி செலுத்துமாறு இந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்களுடைய அன்பு கட்டளை ஏற்று எங்களோடு நெருஞ்சலி செலுத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும், நமது ஊரை சேர்ந்த அனைத்து பெண்களுக்கும், குழந்தை செல்வம் அத்தனை பேருக்கும், புதுக்கோட்டை தமிழக நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இசை நிகழ்ச்சி உங்களுக்காக தொடரும். கைதட்டி உற்சாகப்படுத்தியது